திமுக நிற்கவில்லை. அது ஏன் நிற்கவில்லை என்பதெல்லாம் பிற்காலத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். நிற்கவில்லை. அவர்கள் நமக்கு இன்றைக்கு எதிரி. அவர்கள் நமக்கு எதிரி. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் நமக்கு எதிரி. பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச சக்தி தமிழ்நாட்டில் புல்லு போட்டு கூட விளையலாம். அவர்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயமே கெட்டுவிடும். அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய வேட்பாளராகத்தான் இங்கே பாட்டாளி மக்களுடைய வேட்பாளர் ஒரு பகுதியில் நின்று எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலின்காரும் பங்காளிகள். அதனால திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் கட்சி அது. அதனால அவங்களுக்கு எதிரி வந்து பாஜக தான். அதான உண்மையும் கூட. பாஜக தான் சித்தாந்த ரீதியாக எதிரான கட்சின்னா திமுகவுக்கு எது பாஜக தான். அதிமுக கிடையாது. எம்ஜிஆர் இருந்தது வரைக்கும், ஜெயலலிதா இருந்தது வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து எதிரி கட்சியாக தான் வச்சுருந்தாங்க. அதாவது திமுகவை தீய சக்திங்கிற வார்த்தையை தான் எம்ஜிஆர் அவர்களும் பயன்படுத்தினார். ஜெயலலிதா அவர்களும் அதுதான் பயன்படுத்தினாங்க. எடப்பாடி எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காரா? திமுகவை தீய சக்தி அப்படி சொல்லியிருக்காரா பாருங்க. இவங்கெல்லாம் கலைஞர்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. கருணாநிதிங்கிற வார்த்தை கலைஞர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கா பாருங்க. இருக்கவே இருக்காது. கருணாநிதிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அழுத்தம் திருத்தமாக அந்த பேரை தான் உச்சரிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி கோஷ்டிகள் இப்போ என்ன செய்யுது? கலைஞர்னு கொண்டாடுது. அவ்வளோதானே. செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் கிடக்காருல்ல, அவர் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காரு? அவர் ஏதோ எம்ஜிஆருக்கு மேலே அவரை விட உயர்ந்த இடத்துல வச்சு கருணாநிதியை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். அதனால் வந்து இவங்களுடைய எதிரியாக தான். இன்னொரு சின்ன விஷயமா நான் சொல்லணும். புள்ளி வரும். முன்னாடி இருந்து நான் 2 வார்த்தைகள் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை பற்றி 2 விஷயத்தை நான் சொன்னேன். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெருவும் திண்ணையமாக தான் போவார்னு சொன்னேன். போயிட்டார். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லிகிட்டே வந்தேன். 2026 சட்டமன்ற தேர்தல் 26 இல்லை அதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும்போது திமுக கூடவே எடப்பாடி கூட்டணி வைப்பார்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுவும் நடக்கும். ஒன்று நடந்துட்டு அது 2வது நடக்க போகுது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் திமுகவும் 2 தனிப்பட்ட முறை 2 கட்சிகளும் வாங்கின ஓட்டை நீங்கள் கூட்டினீங்கன்னா 71% ஓட்டு வந்துச்சு. அதே ஓட்டு 2024 இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தையும் அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு 20.4 ஒரு 26 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 47% தான் வருது. மொத்தமே 2 ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2 சேர்ந்து வாங்கின ஓட்டு 47% சுருண்டு போச்சு. அப்படின்னா 50% கீழே வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 53% மக்கள் தமிழர்கள் வந்து இவங்க 2 பேரையும் புறக்கணிச்சுட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் தான் பாஜக 2.6% ஓட்டு வாங்கியிருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில். அந்த பாஜக இப்போ இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 11.24% ஓட்டுக்கு உயர்ந்திருக்கு. பாஜக மட்டும்தான் ஓட்டு இதில் வந்து அதிகமான ஓட்டு வாங்கின கட்சியே பாஜக மட்டும்தான். வளர்ச்சி பாஜக மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு பாஜகவை தூக்கிட்டு வந்தது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பாஜக இல்லாத ஊர்களெல்லாம் கொண்டு போய் பாஜகவை சேர்த்தாரு. மோடியை வந்து வில்லனாக கட்டமைச்சு இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி மோடியினுடைய திட்டங்களெல்லாம் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். தொடர்ந்து அது அவருடைய உழைப்பினால பாஜக இந்த உயரத்துக்கு வளர்ந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது ஏராளமான கோல்மால்கள் தில்லுமுல்கள் எல்லாம் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக காரங்க. ஆனால் அவங்க ஓட்டு சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அதாவது 2021 வாங்கின ஓட்டுக்கு திமுக வாங்கின ஓட்டுக்கும் 2024 பாராளுமன்றத்தில் தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10% ஓட்டு அவங்களுக்கு இழப்பு. 10% கீழே இறங்கியிருக்கு. அதே சமயத்தில் வந்து அதிமுகவை எடுத்து பார்த்தீங்கன்னா 13% ஓட்டை இழந்து போய் நிற்கிது. இதுதான் ஒரிஜினல் நிலவரம். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2.6%இருந்து கிட்டத்தட்ட 11.24% உயர்ந்திருக்கு. ஒரு 10% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் பாஜக பக்கம் திரும்பிட்டாங்க. பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனால இனிமேல் அவங்க பங்காளிகள் ஒன்று சேர்ந்தானே ஆகணும். பாஜகவை எதுக்குன்னா இனிமேல் வந்து எடப்பாடியால் தனியாக முடியாது, திமுகவினாலையும் முடியாது. அதனால் அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு தான் எதுக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த தேர்தல்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே ஒன்றும் புதுசு கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ஊபியிலலாம் பார்த்தீங்கன்னா மாயாவதி ஒரு ஆண்ட கட்சி அந்த ஊபியில். அது அகிலேஷ் யாதவும் ஆண்ட கட்சி தான். 2 பேரும் சேர்ந்து தான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை வச்சாங்க. காங்கிரஸும் ஆண்ட கட்சி தான் அங்கே. அது ஒரு கணக்கு இருக்குது. இருந்தாலும் சமீபத்திய அடுத்தடுத்து 2 பேரும் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள்லாம் கூட கூட்டணி வச்சாங்க. அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும். இது தவிர்க்க முடியாது.
இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.